சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 26வது சிவத்தலமான திருக்குறுக்கை என்ற தலத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர் கோவிலாகும். இத்தலமானது அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாகும். அட்ட வீரட்டான தலம் என்பது பிரம்மா, அந்தகாசுரன், திரிபுர அசுரர்கள், தக்ஷன், ஜலந்தரன், மன்மதன், காலன், கஜமுகா அசுரன் ஆகியோரின் ஆணவத்தை அடக்கி சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட 8 தலங்களும் அட்ட வீராட்ட தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த அட்ட வீராட்ட தலங்கள் ஒவ்வொன்றிற்கும் விசேஷமான மகிமை இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஒரு தலம்தான் திருக்குறுக்கை வீரட்டானேஸ்வரர் கோவிலாகும். இனி இதன் தல வரலாறை நாம் பார்க்கலாம். 2 தல வரலாறுகள் கூறப்படுகின்றன. அதில் ஒன்று, புராண காலத்தில் தீர்த்தவாகு என்ற முனிவர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கு ஆகாய கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் செய்யும் இயல்புடையவராக இருந்தார். கோவிலின் நுழைவு வாயிலுக்கு முன் இருக்கும் சூல தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது. ஆனால் இதன் பெருமை அறியாது தீர்த்தவாகு முனிவர் இத்தலத்தை அடைந்து கங்கையை கொண்டு வர விரும்பி தன் நீண்ட கைகளை உயர தூக்க அவை குறுகி போயின. அக்காரணத்தால் இத்தலத்தின் பெயர் குறுக்கை என்று வழங்கலாயிற்று. தனது தவறை உணர்ந்து இறைவனை வணங்கியதால் மீண்டும் பழைய கைவர பெற்றார். இனி மற்றொரு புராணம் என்னவென்றால், இத்தலமானது மன்மதனை எரித்த தலமாகும். சூரபத்மன், தாரகன் ஆகிய அசுரர்களின் தொல்லைகளை தீர்க்க சிவபெருமான் ஒரு குமாரனை தோன்றச் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக தேவர்கள் யோக நிலையில் இருக்கும் சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதனை அனுப்பினார்கள். மன்மதன் இறைவன் இருக்குமிடம் சென்று இறைவன் மீது காமபானம் தொடுத்தான். காமன் தொடுத்த மலர்கனை இறைவனின் தவத்தை ஒரு கணம் சலனப்படுத்தியது. இறைவன் கோபமுற்று கண் திறந்து காமனை பார்க்க அவன் எரிந்து சாம்பலானான். மன்மதனின் மனைவி ரதி இறைவனிடம் அழுது கணவனின் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இறைவன் ரதியிடம் தான் பூலோகத்தில் பார்வதியை மனம் புரிந்து கொள்ளும் பொழுது மன்மதனுக்கு சாப விமோசனம் கிட்டும் என்று அருள் புரிந்தார். காமனை தகனம் செய்த இடம் விபூதி குட்டை என்ற பெயரில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்குட்டையில் எங்கு எடுத்தாலும் மண்ணானது விபூதியாகவே உள்ளது. இத்தலமானது திருமால், பிரம்மதேவர், லக்ஷ்மி முதலானோர் வழிபட்ட தலமாகும். சிவபெருமானின் இடப்புறம் அம்பிகை நின்ற நிலையில் காட்சியளிக்கிறாள். இங்குள்ள சிவமூர்த்தம் நடைமுறையில் காம தகன மூர்த்தி என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் ரதியின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்மதனை உயிர்ப்பித்து எழுப்பி இருவருக்கும் அருள் புரிந்த இடமே இத்தலமாகும். இதையொட்டி இச்சன்னதிக்கு நேரெதிரில் ரதி மன்மதன் சிற்பங்கள் இருக்கின்றன. கருவறையில் மூலவர் வீரட்டேஸ்வரர் சதுரமான ஆவுடையார் மேல் லிங்க திருமேனியுடன் சுயம்புவாக காட்சியளிக்கிறார். லிங்கத்தை நாம் உற்று பார்த்தோமானால் மன்மதன் சிவபெருமான் மீது எய்த 5 வகை மலர்களும் குறிப்பாக தாமரை மலர் பதிந்திருப்பதை நாம் காணலாம். மூலவர் வீரட்டேஸ்வரரை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இத்தலத்து விநாயகர் குறுங்கை விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு 2 தேவியருடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவரானவர் வில்லேந்திய கோலத்திலும் காட்சியளிக்கிறார். இனி நாம் கோவிலின் அமைப்பை பார்க்கலாம். வீரட்டேஸ்வரர் ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்களில் பன்றி, யானை, நரசிம்மம், மனிதன் ஆகிய 4 முகங்களை உடைய ஒரு மூர்த்தியின் சிற்பம் காணத்தக்கது. கொடிமரம் இங்கு இல்லை. 5 நிலைகள் கொண்ட நுழைவாயிலில் அமைந்துள்ள கோபுரத்தில் பைரவர், காமதகனர் சுதை சிற்பங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது. நுழைவாயிலின் எதிரில் வெளியே சூலகங்கை ஒரு தடாக வடிவில் அமைந்துள்ளது. கோபுர நுழைவாயில் உள்ளே சென்று வலம் வந்து மகா மண்டபம் அடைந்தோமானால் அதன் வடபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு இறைவி ஞானாம்பிகை சந்நிதி உள்ளது. இதை அடுத்து காமதகனமூர்த்தி எழுந்தருளியுள்ள சபையும் உள்ளது. இதனுள் சிவபெருமான் யோக மூர்த்தியாக வீற்றிருக்கிறார். இடது காலை மடித்து குத்திட்டு வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்துள்ளார். சிவபெருமானை சுற்றி சனாகாதி முனிவர்கள் உள்ளனர். இங்கு சிவன் யோக மூர்த்தியாக இருப்பதால் நினைத்தவுடன் சென்று எளிதாக பார்க்க இயலாது.
எப்படியாவது தடங்கள் வந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அதையும் மீறி நாம் சுவாமியை தரிசித்து விட்டால் நமக்கு யோக நிலை கைகூடும் என்கிறார்கள். சுவாமி அனுகிரகமூர்த்தியாக இருப்பதால் தெரியாமல் தவறு செய்பவர்கள் கூட இவரை வணங்கினால் தமது தவறை மன்னித்து அனுகிரகம் புரிகிறார். காம தகன மூர்த்தியை வழிபட்டால் உடல் பலம் பெறும், நோய் நொடி விலகும், தியான பலமும் மனோபலமும் கிடைக்கும் என்று இங்குள்ள பக்தர்கள் கூறுகிறார்கள். இங்குள்ள சிறப்பான பிரார்த்தனை என்னவென்றால், இத்தலத்திற்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கி இனிய இல்லற வாழ்க்கை அமையும் என்பதாகும். மேலும் குழந்தை வரம் வேண்டுவோரும் இங்கு வந்து வழிபடலாம். குறுக்கை வீரட்டேஸ்வரர் கோவிலின் அப்பர் பாடல் பெற்ற தலமாகும். இத்தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் உள்ள கொண்டல் என்ற ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் இருக்கிறது. மயிலாடுதுறையில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன. இங்குள்ள சுவாமி வீரட்டேஸ்வரர், அம்பாள் ஞானாம்பிகை, தலமரமானது கடுக்கா மரம், தீர்த்தமானது சூல தீர்த்தம். இத்தனை சிறப்புமிக்க குறுக்கை வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை நாமும் தரிசனம் செய்து இறைவனின் அருள் பெறலாம். இனி மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நெடிய மால் பிரமனோடு நீரனும் பிரயம் கொள்ள, நெடிய மால் பிரமனோடு நீரனும் பிரயம் கொள்ள, அடியோடு முடியும் காணார் அர்ஜுனர் கம்பம் வெல்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி, துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி, கொடிநெடும் தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே, கொடிநெடும் தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம்.